வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது அப்பம் சோளோ இந்தி கிளாப்பு. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் அப்பம் சோளோ இந்தி கிளாப்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இந்த கப்பு அளவு 1.5 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, இந்த கப்பு 1/2 கப்பு. ஓகேவா, நான் டவுன் பண்ணன் தண்ணி எடுத்துருக்கேன். மொத்தம் 7 பீஸ் டவுன் பண்ணன் எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி வெட்டி நான் 1.5 கப் இந்த கப்பில் 1.5 கப்பு அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 கப்பு சீனி, ஈஸ்ட் இந்த கரண்டி 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துருக்கேன். 1/4 கப்பு வெஜிடபிள் ஆயில். நான் 2 கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரும் பிங்க் கலரும் எடுத்திருக்கேன். தேங்காய் பூ எடுத்திருக்கேன். தேங்காய் பூ இந்த கப்பில் 1.5 கப்பு தேங்காய் பூ. உப்பு தேவையான அளவு. நான் ஒரு பிளெண்டர் எடுத்திருக்கேன். நான் பிளெண்டரில் தான் நான் எல்லாத்தையும் அரைக்க போகிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, முதல் 1.5 கப்பு டவுன் பண்ணேன்னு இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, இது கூட நான் கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சீனி 1/2 கப்பு. இது கூட அரிசி மாவு 1/2 கப்பு. ஓகேவா, இது கூட நான் ஈஸ்ட் 1 கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் 1/4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்போ நம்ம பிளெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, இது கூட நான் கலர் சேர்த்துக்கிறேன். பச்சை கலரு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்புல சேர்த்துக்குங்க. ஓகேவா, போட்டாச்சு. ஓகேவா, இப்போ வாங்க இது எல்லாத்தையும் நம்ம அரைக்கலாம். ஓகேவா, பிளெண்டர் பண்ணலாம். ஓகேவா, இப்போ அரைச்சாச்சு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. ஓகேவா, இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். ஓகேவா, ஒரு 15 நிமிஷம் அந்த மாவு நல்லா ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், இந்த தேங்காய் பூ கலர் போட்டு வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், உப்பு கொஞ்சமாக, இந்த அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஓகேவா, சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இல்லைன்னா அங்கங்கே உப்பு சாப்பிட்றப்ப கடிப்படும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் ரோஸ் பிங்க் கலர் பாய்க்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் இருந்தாலும் பாய்க்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்கள் விருப்பம் எந்த கலர் வேணுமாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பிங்க் கலர் எடுத்துருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகேவே, கலர் பத்தலைன்னா போட்டுக்குங்க. இப்போ நான் உப்பும் கலரும் போட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்ருங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம். ஓகேவா, நான் இந்த மாதிரி டப்பிங்க தான் பாய்க்கிறேன். கடையில் பேக்கரி கடையில் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. ஓகே, நான் சுத்தமாக கழுவிட்டேன். இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எண்ணெய் பூசணும். அப்போ தான் இந்த கேக்கு வெளியாக்கிறப்ப சின்னங்க இருக்கும். சுற்றி நல்லா எண்ணெய் பூசி விடுங்க. ஓகேவா, நல்லா சுற்றி எண்ணெய் பூசிட்டு வாங்க. இப்போ நல்லா எண்ணெயெலாம் பூசியாச்சு. இப்போ நம்ம மாவு செக் பண்ணலாம். ஓகேவா, நான் ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த கப்பில் நான் 3/4 கப்பு இந்த மாதிரி குண்டு கரண்டி எடுத்துருக்கேன். இதில் ஊற்றுவோம்.
ஓகேவா? இந்த அளவுக்கு தான் ஊற்றணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், இது கூட வந்து நம்ம தேங்காய் பூ சேர்க்க போகிறோம். ஓகேவா? இது கூட நம்ம இதுக்குள்ளேயே தேங்காய் பூ இதிலே சேர்த்து உங்கள் விருப்பம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுங்க. இப்போ பாருங்கள் போட்டுட்டேன். ஓகேவா? அது மேலேயே வந்து நம்ம மேற்கொண்டு ரொம்ப ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு 3/4 கப்பு நம்ம ஊற்றணும். ரொம்ப நிறைஞ்சி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி 3/4 கப்பு ஊற்றி ஆகணும். ஓகேவா? நான் இன்னொரு டிப் காமிக்கிறேன். இந்த குண்டு கண்ணியில் 3/4 கரண்டி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஊற்றியாச்சு. பார்த்தா ஊற்றணும், முழுசாக ஊற்றக்கூடாது. இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ இதில் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது தகுந்தாப்பில் சேர்த்துக்குங்க. இது மேலேயே வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊற்ற வேண்டியதான். ரொம்ப நிறையா ஊற்றக்கூடாது. அந்த 3/4 கப்பு அளவுக்கு தான் ஊற்றணும். ஓகேவா? செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம இதை குக்கூஸ் பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நான் இரும்பு சட்டில் தண்ணி கொதிக்க வச்சேன். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இதில் வைக்கலாம். எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், இது மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடணும். அனல் வந்து ரொம்ப வேகமாக வைக்காதீங்க, கணக்கான அளவு வச்சுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆச்சு, பார்க்கலாம். பாருங்கள் வீவர், நல்லா உப்பி இருக்குது நல்லா. இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பொசுன்னு இருக்குது. இப்போ இது என்ன செய்யணும், நல்லா ஆற விட்டுட்டு இதை எடுக்கிறப்ப உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுக்க போகிறோம். இந்த இடத்துல இப்படி லேசாக நல்லா அமுத்தி விட்ருங்க. இப்படி அமுத்தி விட்டுட்டிங்களா பாருங்கள், அமுத்த வருது பாருங்கள். அமுத்திட்ட பிறகு இது இப்படி வச்சு இப்படி கவுத்துட்டு 2 தட்டுங்க. வரும் பாருங்கள், வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் திரும்பியும். ஓகேவா? இந்த மாதிரி கப்பை வந்து நல்லா இப்படி அமுத்தணும். பாருங்கள், நல்லா தெரியுது உங்களுக்கு. நல்லா அமுத்த வரும். இப்படி நல்லா அமுத்திட்டிங்களா அது எல்லாம் அப்படியே ஓட்டிட்டு, ஏன்னா நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவிருக்கோம், ஆனால் சின்னாங்க வந்துடும். ஓகேவா? அமுத்திட்ட பிறகு நல்லா இப்படி போட்டுட்டு ஒரு நல்லா தட்டி விட்டிங்களா அது பாட்டுக்கு வரும். பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேவா? பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி இருக்குன்னு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளுக்கு இப்படி தான் இருக்கும். உள்ளுக்கு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கோமின்னு எனக்கு சொல்லுங்கள். சுவையான அப்பம் சோளோ இந்தி கிளாப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.